அதான் எங்க மாமா எங்க அண்ணன் எங்க சித்தப்பா எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன் வேலை வந்தா சொல்லுன்னு சொல்லி. ஆமாண்டா சிவா, ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடணும்டா. நம்ம யாருன்னு இந்த சமுதாயத்துக்கு காமிக்கணும்டா. ஆதியில இருந்து வேலைக்கு போறோம். நாளைக்கு வேணாம், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இருந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். இப்பவே போறேன் எங்க அண்ணன் கடைக்கு. எந்த வேலை வந்தாலும் பிடிச்சி வச்சிடறான். The next day. வேலை கெச்சுறா வேலை கட்சித்தா நிறைய வேலை வந்துக்கிறா. என்ன வேலை? கொரியர் வேலை ஒண்ணு இருக்கு. அந்த வேலைலாம் வேணாம்டா டேய். கரெக்டான டைமுக்கு பொருள் எடுத்துனே கொடுக்கலாம், கண்டபடி திட்டுவாங்கடா. நீ என்ன அதிகமா சினிமா பாப்பியா? அதெல்லாம் அப்போதான், இப்போலாம் கிடையாது. அது ரிஸ்க். அது எனி டைம் டிராவல்லே இருக்கணும், எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. ஒரு தொழில் ஒண்ணு கத்துக்கிட்ட ஒரு பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிச்சிடலாம். தொழில கத்துக்கணும் ஈஸி கிடையாது. நீ தொழில கத்துக்கணும்னா நுணுக்கமா கத்துக்கணும். அப்படியே கத்துக்கணும்னா மேக்சிமம் 2-3 வருஷமாச்சும் தேவை. நம்ம கிட்ட எல்லாம் அவ்வளவு பொறுமை கிடையாது. வேற வேலை இருந்தா சொல்லு. இந்த வேலை நல்ல வேலை, செக்யூரிட்டி வேலையை போயிடலாம். எனி டைம் நின்னுகிட்டே இருக்கணும், 12 ஹவர் வேலை. இந்த வேலை வேணே வேணாம். 8 மணி நேரம் வேலை, பாட்டுக்கு போயிடலாம். இருக்கிறதுல இந்த வேலை தான் ஆர்டருக்கு வேலை. நம்மளாலலாம் முடியாதுடா. நீ என்ன வேலை தானே செய்வா? 8 ஹவர் வேலை, 3 வேலை சாப்பாடு, 3 வேலை டீ டைம், ரெஸ்ட், மாசத்துக்கு 4 நாள் லீவு, மாசத்துக்கு 2 டூரு, மந்த்லி சேலரி இன்க்ரீஸ் ஆகணும். அப்படிப்பட்ட வேலை இருந்தா சொல்றான். நீ ஒன்னா பாரு, ஒரு நாள் செக்யூரிட்டி வேலைக்கு கூட வழி இல்லாம திருவிடா. செருப்பு தேய போடி உள்ள தர. நான் அப்படி ஒரு நிலைமைக்கு வர மாட்டேன்டா. வேலை கிடைக்குமா சார்? என்ன வேலை கிடையாது படா சார். வாங்க சார். தேய கூட போடி உள்ள தர. அப்படி ஒரு நிலைமைக்கு வரமாட்டேன்டா.